ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ஆவலாக கேட்டுட்டு இருந்த வீடியோ. ஆல்ரெடி அம்மா சேனல்லே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விஷுவலாக பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் இதை பேசியிருந்தா, அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லியிருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் என்னால் முடிஞ்ச அளவு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செகண்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக வாய்ஸ் கொடுத்து அது எங்கேயோ டெலீட் ஆகிடுச்சு. ரொம்ப மன கஷ்டத்தோடு இதை வந்து நான் 2வது டைம் பேசிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஃபுல்லாக போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வீடியோங்கிறனால ஸ்டார்டிங்கில் வாழை மரம் கட்டினதுலேருந்து இருக்குது. மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து நாங்கள் அங்கே நடந்த எந்த ஃபங்க்ஷனுமே பார்க்கல. அதாவது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை செய்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது போய் பார்க்கல. மாப்பிள்ளை செய்கிறதுனா என்னென்னா எங்களுக்கே புதுசாக தான் இருக்கும். அதனால் இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் அதை ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பொண்ணு வீட்டு சைடில் எப்படி நலங்கு வைக்கிறாங்க, அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயும் நலங்கு வைப்பாங்க. அந்த நலங்கில் மாப்பிள்ளைக்கு உருமாலை இருக்குதுல்ல, உருமாலைனா மாப்பிள்ளை வந்து தலையில் ஒரு இது மாதிரி போட்டுருப்பார் பாருங்களேன். அது பேர் வேறு மறந்துட்டேன். ஓகே, அது பேர் ஞாபகம் வந்தோன்னு நான் சொல்கிறேன். அந்த அந்த இது இருக்குள்ள அதை வச்சு சாமிகிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு தாய் மாமா வந்து அந்த தலையில் வச்சு விட்டு அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லோரும் வந்து நலங்கு வைப்பாங்க. அது பேர் வந்து மாப்பிள்ளை செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணு வீட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து நலங்கு வைப்போல், அதை வந்து பொண்ணு செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எப்படின்னா பொண்ணு செய்கிறதுனா எப்படின்னா நம்ம வீட்டு சைட்லேருந்து தாய் மாமாவும் அத்தையும் 2 பேர் சேர்ந்து நலங்கு வைக்கலாம், நலங்கு வச்சு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு மாலை போட்டுவிட்டு அந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும்ல, அதுதான் வந்து பொண்ணு செய்கிறது அப்படிங்கிறது. இந்த மாப்பிள்ளை செய்கிறதும் நாங்கள் அங்கே போய் எடுக்கல. அவங்க வீட்டில் வந்து சின்ன சின்ன வேறெல்லாம் அந்த அரேஞ்ச்மெண்ட் கல்யாண ஏற்பாடெல்லாம் போயிருக்கும்ல, அது எதுவுமே எடுக்கல. இது எல்லாமே பொண்ணு வீட்டு சைடில் நடந்தது மட்டும்தான் இருக்கும். இதில் சில இடத்துல கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோம். அதில் ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் இதில் அட்டாச் பண்ணியிருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, முகூர்த்தம் அன்னைக்கு காலையில், அதாவது February 6ஆம் தேதி காலையில் முகூர்த்தம், ஈவினிங் ரிசப்ஷன், 2மே ஒரே நாளில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா எல்லாரோட கல்யாணத்துலேயும் மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா முந்தின நாள் நைட் ரிசப்ஷன் வச்சு மறுநாள் காலையில் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ அது 2 நாள் அலைச்சலாக போய்டும், இதனால் ஒரே நாள் அலைச்சலாக போய்டும். நாங்கள் இந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சது. ஆனால் வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு முந்தின நாள் ரிசப்ஷன் வச்சு மறுநாள் கல்யாணமே பண்ணியிருக்கலாங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, இப்போது 1 டே ஃபுல்லாக தூங்காமல், முந்தின நாள் ஃபுல்லாக தூங்காமல், நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் ஆகிடுச்சு தூங்க. ரொம்ப டயர்டாயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 48 hours ஆச்சு தூங்கி. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போய் தூங்குற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் என்னால் ரிசப்ஷன்லாம் சுத்தமாக இருக்கவே முடியல, கண்ணெல்லாம் மூடிடுச்சு. வேறு யாராவது என் ஃபேமிலியில் சொந்தக்காரங்கள்ட்டே கேட்டேன், அவங்களும் சொன்னாங்க ரொம்ப டயர்டாக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று சூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப டயர்டாகிடுவாங்க. முந்தின நாள் நைட் ரிசப்ஷன் வச்சு மறுநாள் காலையில் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுதான் ஒரே நாள் அலைச்சலோடு போய்டும். இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு வந்து வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. நான் வந்து என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, மாப்பிள்ளை வந்து காசி யாத்திரை போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சில இதில் மாப்பிள்ளை வந்து அழைக்கிறது அப்படிம்பாங்க. அதாவது காலையில் பொண்ணு அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பு அப்படிம்போல. அது வந்து அந்த மாப்பிள்ளை அழைப்பில் வந்து ரொம்ப டீப்பாக உள்ளே போனோம்னா சில கேஸ்டில் சில இதில் வந்து அதை தனியாகவே பிரித்து சொல்கிறாங்க. அதாவது காசி யாத்திரை போகிறத வந்து தடுத்து நிறுத்தி கல்யாணம் பண்ணுறதுன்னு. இந்த இடத்துல நான் இந்த வீடியோவில் பர்டிகுலராக எந்த ஜாதியை பற்றி, எந்த மதத்தை பற்றி, எதை பற்றியுமே நான் பேசலை. இங்கே என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் பேசுகிறேன். அதனால் சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம், ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை பார்த்துடலாம். அந்த காசி யாத்திரை அப்படின்னு என்னென்னா, சில பேருக்கு அந்த வார்த்தை புதுசாக இருக்கும். நான் இப்போ தான் கூகுளில் படிச்சுட்டு வந்தேன். இதை நீங்கள் கேட்காதவங்களாக இருந்தால் கேளுங்க. இதில் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள். காசி மாப்பிள்ளை ஏன் காசிக்கு போகிறாரு, எதுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன, நல்லா இங்கே தானே இருப்பார், அது எதுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் மாப்பிள்ளை வந்து, அதாவது பசங்க படித்து முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் போகணுன்னா காசி இருக்குல்ல, அந்த இடத்துல தான் போய் படிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து எஜுகேஷன் அப்போ இருந்துச்சுன்ற மாதிரி அந்த வரலாறு சொல்லுது. அதனால் இப்போது மாப்பிள்ளை இங்கே முடிச்சுட்டு அங்கே போயிட்டா படித்து முடிச்சு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகிடும். அதனால் பொண்ணு கட்டி கொடுக்க ரொம்ப நாள் ஆகிடும். அப்படிங்கிறதுனால அது மாப்பிள்ளை காசிக்கு போகாமல் தடுத்து நிறுத்துறது ஒரு முறையாக சொல்கிறாங்க. இன்னொரு முறை என்னென்னா,
மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாப்பிள்ளையை கிண்டல் பண்ணி, எனக்கு இப்போ கல்யாணம் ஆல்ரெடி பேசி முடிச்சிருக்கும்போது மாப்பிள்ளை வந்து இவன் பாரு இப்படி இது பண்ண இது கல்யாணத்துக்குள்ளே போகிறான் அப்படி இப்படின்ட்டு அந்த கிண்டல் பண்ணுறதுனால மாப்பிள்ளை கோச்சிக்கிட்டு வந்து காசிக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி, அதாவது எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம், நான் காசிக்கு போகிறேன், துறவு வாழ்க்கைக்கு போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி. இதில் வந்து பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அதை வந்து பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளையை தடுத்து நிறுத்தி, நீங்கள் போகாதீங்க, பொண்ணு நாங்கள் தரோம், எங்கள் பொண்ணை நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்படிங்கிறத வந்து மாப்பிள்ளையை போக விடாமல் தடுத்து நிறுத்தி பொண்ணு கொடுக்கறது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காசி யாத்திரை செல்வது அப்படிங்கிறாங்க. மொத்தம் 2 இதில் சொல்கிறாங்க. ஒன்று வந்து எஜுகேஷனால் போகிறதுனால டிலே ஆகிடும், அதனால் போகாதீங்க அப்படிங்கிறத தடுத்து நிறுத்துறதும், இன்னொன்று வந்து மாப்பிள்ளை கோச்சிக்கிட்டு போகிறாரு, அதை வந்து பொண்ணு வீட்டிலேருந்து தடுத்து நிறுத்தி பொண்ணு கொடுத்து மாப்பிள்ளை வந்து இல்லற வாழ்க்கைக்குள்ளே வந்து இது பண்ணி உள்ளே போகிற மாதிரி அது 2 இதாக சொல்கிறாங்க. இது வந்து எதுவுமே கட்டுக்கதை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஆதி காலத்தில் நம்ம வரலாறில் நம்ம பெரியவங்களாம் சொன்ன முறை இது. அதனால் இது நம்ம அதே முறையிலே நம்ம இது பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்னோடய தம்பி மாப்பிள்ளைக்கு வந்து மச்சான், அவங்க வந்து கொடை பிடிச்சி அந்த காலில் வந்து பூ போட்டு காலில் வந்து துடைச்சி விட்டு சந்தன குங்குமம் வச்சு ஒரு மோதிரம் ஏதாவது போட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி நிறையா அம்மாவோட வீடியோஸ்லேயே பார்த்தேன். ஓவர் பில்டப்பு அப்படி இப்படின்ட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து என்னென்னா, இது ஆதி காலத்தில் அப்படியே பண்ணது நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி வரோம், அவ்வளோதான். இது சில இதில் பார்த்திங்கன்னா இன்னுமே அது காலங்காலமாக வழிபட்டுட்டு வராங்க. சில இதில் அதை முடிச்சுட்டு அப்படியே மறந்துட்டு அப்பப்போ என்ன தோணுதோ அதை இது பண்ணிவிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகியாச்சு. எங்கள் வீட்டு சைட்லேருந்து அக்கா மாமா வந்து மாலை போட்டு விட்றாங்க. அது வரைக்கும் எந்த ஒரு நர்வஸுமே இல்லை, எந்த ஒரு படப்படப்பும் இல்லை, ஜாலியாக இருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா, மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து சரி பொண்ணு வீட்டு சைட்லேருந்து சரி வந்து கல்யாணத்துக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. 6 to 7:30 முகூர்த்தம் வச்சுருந்தோங்களா. 2 பேர் அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா எப்போவுமே பஞ்சுவாலிட்டிக்கு போக முடியாது, அது சூழ்நிலை அப்படியா இருக்கும். கொஞ்சம் டிலேயாக கிளம்புனனால எல்லாருமே வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் என்னாச்சுன்னா, இப்போது 7:30 மணி முகூர்த்தத்துக்கு வந்து கரெக்டாக 7:25க்கு அந்த மாதிரி தான் வந்து உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு அது டக்குன்னு அந்த தாலி கட்டுற ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. வீட்டிலேருந்து கிளம்பி வர வரைக்கும் ஒன்றுமே இல்லை. நான் வந்து கிளம்பி வந்து அந்த மாப்பிள்ளையை அழைச்சிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல போய் நான் நின்றுட்டேன். ஐயர் வந்து பொண்ணெல்லாம் இங்கே வரக்கூடாது போமான்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டாங்க. நமக்கு அது கூட தெரிய மாட்டேங்குது. நம்ம என்னென்னா அந்த சூழ்நிலையில் இப்போ கண்ணை மூடி கண்ணை திறந்தா கூட கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு மூமெண்ட்டையும் நின்று ரசித்து என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி பண்ணுற சூழ்நிலை எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே அமையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப படபரப்பாக ரொம்ப ஆக்கிடுறாங்க, நான் ரொம்ப நர்வஸ் ஆக்கிடுறாங்க. அதனால நமக்கு ஒன்றும் தெரியறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம்க்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போயாச்சு. அவங்க வீட்டு சைட்லேருந்து எனக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, கல்யாணத்துக்கு கூரைப்புடவை தான் கட்டணும் அப்படிங்கிறது. எனக்கு வந்து பட்டு புடவை கட்டியிருந்துருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அவங்க கூரைப்புடவை, ஏன்னா நம்ம உப்பு ஜவுளி எடுக்கிற ஃபங்க்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க, கூரைப்புடவை எடுத்தாச்சு. அதனால் வந்து கூரைப்புடவை தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன், அந்த மாதிரி என்னது முகூர்த்த புடவை எடுக்க போகலாமா அப்படின்றது. அப்பா அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸ், அது எதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல கமெண்ட்ஸ் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே வயிற்றுச்சல் பிடிச்ச கமெண்ட்ஸ் தான், வேறு என்ன. இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம மேலே வச்சுருக்க பாசத்தில் அவங்க இந்த கலர் நல்லா இருக்காதுடா இது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை சீ நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது, ஒஸ்ட்டு, மட்டமான செலெக்ஷன், இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ இரிட்டேட் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அந்த எடுத்த சாரீஸ் எதையுமே நான் வீடியோஸில் காட்டல. ஏன்னா நம்ம கல்யாணத்தில் கட்டும்போது அப்போ ஸ்பெஷலாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எதையுமே வீடியோஸில் ஷோ பண்ணல. ஆனால் நம்ம மக்கள் வந்து அப்படியே எனக்கு என்னென்னா, சில பேரை ரொம்ப பாராட்டணும்னு தோணுது யூடியூப்பில். ஒவ்வொருத்தர் போடுற கமெண்ட், சில பேர் அப்படியே கோவம் வர திட்டணும்னு தோணுது. திட்டினோம்னா வேறு வாய் ஓவருங்கிறாங்க. இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்களா, நம்ம எப்படி அமைதியாக போகணுன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் எனக்கெல்லாம் அந்த மாதிரி கழுத பொறுமெல்லாம் கிடையாதுப்பா. என்ன யாராவது திட்டினா நானும் திட்டி விட்டுருவேன், அவ்வளோதான். அந்த சாரீ வீடியோஸில் வந்து நான் ஆல்ரெடி அவங்கள்ட்ட கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன், நான் ஆல்ரெடி வந்து வேறு சாரீ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தேன்.
இன்னொன்று வந்து முகூர்த்த சாரி நான் எடுத்து வச்சிருந்தது என்னென்னா, ஒரே நாளில் நம்ம ஃபங்க்ஷன் வைக்கிறனால கண்டிப்பாக அது பாசிபிள் கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு, அதாவது காலையில் முகூர்த்தம் முடிச்சுட்டு அந்த நலங்கு அதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் நலங்கு வச்சாங்க 2 பேருக்கும் சேர்த்து. அதுவே வந்து ஒரு 1.5 hours கிட்ட ஆகிடுச்சு. அதனால திருப்பியும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதுல டிலே ஆகிடும், பொண்ணு வீட்டுக்கு போகிறது டிலே ஆகிடும் அப்படின்ட்டு அதனால் செகண்ட் சாரி மாற்ற டைம் விட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் வந்து முகூர்த்தம் சாரி ரொம்ப கிராண்டாக எடுக்கல. ஏன்னா இவங்களுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, முக்கியமாக வந்து கூரைப்புடவை தான் முக்கியம் அப்படின்ட்டாங்க. அதனால நான் அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு விட்டாச்சு. ஏன்னா இப்போ எங்கள் இதுலலாம் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்குனா முகூர்த்தம் இதுதான், பட்டுப்புடவை தான். இங்கே நடந்த எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் கூட. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து திருச்சி அந்த ரிலேட்டட் அந்த இதில் இருக்கிறது எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு சடங்குமே இதெல்லாம் வந்து நம்ம இதில் பார்த்திங்கன்னா இந்த மாப்பிள்ளை செய்கிறது, அப்புறம் இந்த கூரைப்புடவை கட்டுறது, ஃபுல்லாக சாப்பாட்டுக்கு வெஜிடேரியன் போடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 3 நேரமே, அதாவது காலையில் முகூர்த்தமுக்கும் சரி, ஆஃப்டர்நூனுக்கும் சரி, டின்னருக்கும் சரி எல்லாமே வெஜிடேரியன் ஃபுட்டு தான். இது எப்படின்னா, இப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் சொந்தக்காரங்களோடு சேர்ந்து நான்வெஜ் சாப்பிட்ருக்குற மாதிரி வரும். இந்த சைடில் அப்படி பண்ணுறாங்க. நம்ம சைட்லலாம் அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு நேரத்துக்காவது நான்வெஜ் போட்டுருவாங்க. அப்புறம் முகூர்த்த புடவைக்கு வந்து நம்ம என்ன சாரீ எடுக்கிறோமோ அந்த மாதிரி கலர் சாரீ எடுத்துக்கலாம். நிறையா இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல எப்போவுமே. இப்போ அங்கே அந்த இதெல்லாம் வந்து இப்போ அக்காவுக்கு பண்ணது எல்லாமே அது வேறு மாதிரி இருந்தது. இங்கே எனக்கு நடந்தது எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. அவளுக்கும் சேம் கூரைப்புடவை தான், ரெட் கலர் சாரீ வந்தது. அவளுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டே வச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் போய் மாற்றிட்டு வந்துட்டு அது மாதிரி இருந்தது. அதனால் அவள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு பட்டு சாரீ எடுத்து அவள் மேனேஜ் பண்ணிட்டாள். இது எங்களோடது எல்லாமே ஒரே நாள் ஃபங்க்ஷன்றனால டக்குன்னு மாற்றிட்டு அடுத்தளுக்கு போயிடணும்ல. ஏன்னா இப்போ நாங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போய் ரெடி ஆகணும். அதனால் ஒரே சாரியே போதுன்ட்டு அதே 2-3 சாரீ எடுத்தும் நான் வந்து ஸ்டிச் பண்ணலை. சில சாரீ ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன், இதுக்கும் டைம் கிடச்சா போடலான்ட்டு. ஆனால் போட முடியல. இப்போ வந்து அப்படியே வந்து முகூர்த்தமுக்கு ரெடியாகி உட்காந்தாச்சு. பயங்கர படப்படப்பாக இருந்தது. இவரை கையில் கட்ட சொன்னதுக்கு இவரோட ஹார்ட் பீட்டெல்லாம் எனக்கு தெரியுது, கையெல்லாம் நடுங்குது. ஏதோ தப்பு பண்ணிவிட்டு மாட்டிக்கிட்ட மாதிரி 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு இது, கை உதறதுன்னு சரியான காமெடியாக இருந்துச்சு. இதுக்கே எப்படின்னா நான் தாலி கட்டுறதுக்கு எப்படின்னு தெரியாமல் ரொம்ப நர்வஸாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம். என்னென்னா எல்லாருமே நம்மளே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அது முக்கியமாக அழவே கூடாதுன்றது ரொம்ப கான்ஷியஸாக இருந்தது. அதை விட அந்த எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க, எனக்கு சிரிக்கிறதா, எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கு. ஆனால் நான் எதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் எனக்கு தெரில. ஃபோட்டோகிராஃபர் அண்ணா சிரிங்கிறாரு. ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே அழுக்க அப்படியே வந்துகிட்டே இருக்க. மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், உருன்னு உட்காந்துருந்தேன். ஃபோட்டோ எப்படி வருதோ தெரியல, அது வேறு கவலையாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் இப்போ நம்ம பார்க்குறது வேறு, ஆனால் அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் இருக்கிறது வேறு இல்லை. எல்லாருமே அப்படி தான் இருப்பீங்க. எனக்கு மட்டும் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாருமே இதே தான் பண்ணியிருக்கோம். சாமிக்கும் அவர் வந்து என்னென்னா ஐயர் கைட் பண்ணார். ஐயர் பயங்கர ஜாலி டைப்பாக இருந்தார். அதனால் எங்களுக்கு நல்லா கம்பெனி ஆச்சு. சில இடத்துல கோவில் ஐயர்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் சிடுசிடுன்ட்டு இருப்பாங்க. இவர் நல்ல ஜாலியாக இருந்தார். அதனால் எங்களுக்கும் வந்து அந்த இடத்துல இப்போது எப்படின்னா நாங்களே ஆல்ரெடி நம்ம நர்வஸாக இருப்போமா, இப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கராராக இருந்தாங்கன்னா அது இன்னும் நம்மளை ரொம்ப இது பண்ணிடும். பரவாயில்ல, இவர் நல்லா இருந்தார். ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இவரோட நம்பர் வேணால் கேளுங்க, நான் தரேன். இவர் வேணால் புக் பண்ண முடிஞ்சால் கூட புக் பண்ணிக்கலாம். ஆனால் கோவில் ஐயர்னு நினைக்கிறேன், கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் கல்யாணத்தில் வந்து ஸ்பெண்ட் பண்ண எல்லாமே, அதாவது இப்போ ஒரு காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு டெக்கரேஷன், அது இது எல்லாமே எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் சொல்லுங்கள். நான் தனியாகவே வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா உங்கள் வீட்டில் அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் வருது, எவ்வளோ என்ன விலைவாசிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அது மட்டும் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதை வந்து வெட்டிங் பட்ஜெட்டு ஒரு வீடியோவை தனியாகவே போடுறேன். அப்படி இருந்தால் இதில் வந்து பில்டப்புக்கு அதுக்கு இதுக்குன்னெலாம் கிடையாது. தேவைப்பட்டால் சொல்லுங்கள். ஏன்னா நான் அதில் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக யார் இருப்பாங்களோ அவங்கக்கிட்ட தான் பிடிச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு பழமொழி இருக்கும்,
சீப்பாக இருக்காது, பெஸ்ட்டாக இருக்காது, பெஸ்ட்டாக இருக்காது, சீப்பாக இருக்காது அப்படிலாம் கிடையாது. ஸ்டார்ட் அப்பாக இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கொஞ்சம் க்ரோவாக தான் அவங்களோட காஸ்ட்டுமே அதிகமாகும். நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எல்லாமே ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு தான். ஏன்னா நம்ம அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கோம், நமக்கு யாராவது ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணனால நம்ம கொடுத்தது எல்லாமே ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு தான் கொடுத்துருந்தோம். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்தாச்சு திருன்னு என்ன சொல்கிறாருன்னு தெரில. படிக்கிறாரு அவர். அந்த பத்திரிக்கையை படிக்கும்போது அப்படி கண்ணெல்லாம் கலங்குது. அது எப்படின்னு சொல்லலை. அந்த பிபி செக் பண்ணுற மிஷின் எடுத்து வந்துட்டு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். 500 600ன்னு போயிட்டுருக்கும். அவ்வளோ படப்படப்பாக இருந்தது. அப்படியே ஒரு செகண்ட் தான் டக்குன்னு. நான்லாம் நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு நாங்களாம் பேசுவோம், ஏதாவது தாலி கட்ட முடியாத பேசுவோம், ஏதாவது இது பண்ணுவோம் அப்படி இப்படின்லாம் நினச்சது. ஆனால் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. மாப்பிள்ளை மூஞ்சை கூட நிமிர்ந்து பார்க்க முடியல, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை மூஞ்சை நிமிர்ந்து பார்த்தேன். அதுவும் அது பார்க்கணுன்னு கூட தோணலை. ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தது. அப்புறமா அவராக கூப்பிட்டு நிமித்தி மூஞ்சை பார்க்க வந்தால் நானே பார்த்தேன். இதில் நிறைய வந்து இது வேற, வீட்டுக்குள்ளே சின்ன சண்டை அது இது எல்லாம் இருக்கிறது தானே. நல்லா இருந்தது. ஆனால் ஒரு டைம் மெமரிஸாக இருந்தாலும் நல்லா இருந்தது. இனி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இருந்துட்டு, சாமி நம்மளோட உட்காந்து தாலி கட்ட மாட்டாங்க, நின்றுட்டு தான் தாலி கட்டுவாங்க அப்படின்ட்டாங்க. இந்த ஒரு சீன் மட்டும் நீங்கள் பாருங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் பால் பாத்திரம்
பாத்தியா? கை எடுத்துக்கலாம் கை எடுத்துக்கலாம் சார் கொஞ்சம் போயிடுங்க சார். ஐயா சார் நாந்துக்கோங்க
சார் இங்க பாருங்க கேமரா பாருங்க சார் அப்படியே சார் சார் கொஞ்சம் உள்ள போங்க லைட்டா இங்க பாருங்க சார் அப்படியே இருங்க சார் மேடம் இங்க பாருங்க மேடம் வரும் சார் அப்படியே இருங்க இந்த கேமரா பாருங்க இங்கே பாருங்க. இங்க பாருங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பாருங்க ப்ரோ ஒருத்தர் பாருங்க ஓகே थैंक यू ஓகே தேங்க்யூ. சுற்றி வருவாங்களா? அக்கா அப்படி கொஞ்சம் வந்துக்கோங்க. ஓகேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? கேமரா எடுத்துக்கிறேன். அப்படி வாங்க வெட்டி போட்டு பக்கத்தில் வச்சிருக்கீங்களா? தம்பி தம்பி மிஞ்சி போடும்போது பொண்ணை பாருங்க, பொண்ணு உங்களை பார்த்துட்டு கேமராவே பாருங்க. சரிங்களா? காலை எடுத்து வைங்க. பொண்ணு பாருங்க முன்னாடி வாங்க காக்கா முன்னாடி வாங்க. சங்கத்துக்கும் வைங்க, காலுக்கும் வைங்க, மிஞ்சிக்கு வைங்க. இல்ல இல்ல பொட்டு வைங்க, ஒரு காலுக்கு பொட்டு வைங்க. மிஞ்சி போடும் போது பொண்ணை பாருங்க, பொண்ணு கேமராவை பாருங்க, கேமரா பாருங்க. ரெண்டு பேரும் பாருங்க. இங்க பாருங்க 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 அப்படியே bro. அந்த கால் எடுத்து வைங்க. அக்கா கொஞ்சம் வருஷம் பேக் வாங்க அக்கா. பொண்ணு இங்க பாருங்க மேடம், இங்க பாருங்க மேடம், சார் இங்க பாருங்க. ஓகே अच्छा सातन को में अच्छा சரிதானா? ரெண்டு பேர் பாத்தீங்களா? சூரிய நமஸ்காரம் பண்ணீங்களா?
இல்லை இல்லை, நீ ஃபோட்டோலாம் எடுக்கணும். ஃபோட்டோலாம் அவங்க கிளியராக எடுத்து கொடுத்து எப்படி கிறுக்கி எடுத்துக்கங்க ப்ரோ. தம்பி அவங்க போடுறப்ப ஸ்டார்டிங். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ரெடி. சிதி நவருங்க, சிதி நவருங்க. அவங்களே எத்தனை டேக் எடுத்து வச்சிருக்கு. சரிதானுங்க. कस्तूरी नमेनं सिद्धार्थ समलक्ष्मी समर्पण समने अंतकाल सतम प्रभु सर्वस्याम श्याम दैवी देवी जय आयु आरोग्यम तमाम कृपा कृतम हाय हाय மாப்பிள்ள கண்ண பண்ண முடியாது. என்னடா தம்பி கீழே வச்சிருக்கேன். சும்மா தொட்டு தொடச்சா போதே. தொட்டு அவ்வளவுதான். கருணா போனுங்கடா.
கண்ணுக்கு தெரியுற முதல் கடவுள் தாய் தகப்பன் தான் நினைச்சு கும்பிட்டு சும்மா சந்தன குங்குமம் வச்சு எங்க இருங்க போடு பூ போட்டு கை எடுத்து கும்பிடுங்க கையெடுத்து நல்லா 2 பேருக்கு பண்ணுங்க தட்டை பிடிங்க சும்மா அப்படி இந்த சரி கொண்டாடு நான் இப்போ நான் பண்ணுறேன் லேட் ஆகிட்டு முதல்ல பார்த்து இது பண்ணேன் ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு ஆமாம் கையெடுத்து கும்பிடுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க ரொம்ப லேட் ஆகுது ஆசீர்வாதம் பண்றது தானே வர தயாரா கையெழுத்து மா அவள்கிட்ட கொடுப்போம் நீ காலில் போட போ தங்க பொண்ணு வெளியே இப்படி தெளிவா தெரியுது கண்டுபிடிச்சிருவோம் தரேன் தரேன் மீட்டர் கட்டி கேமரா ஓப்பன் பண்ணுங்க டக்குனு கேமரா ஓப்பன் பண்ணுங்க ஏதோ விளையாட்டு வைக்க போகிறாங்க இது பண்ணுவோம் ஆசீர்வாதம் பண்ணலாம் 10 நிமிஷம் ஆகும் நானே சொல்லுவேன் எல்லாரும் இருங்க எடுக்கலாம் பொறுமையா எடுக்கலாம் பட்டை கட்டு மேல சாக்கு போடுங்க சார்ஸு தம்பி மேல் சுத்து வேணல மேல 2 செகண்ட் மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்க வேணாம் கட்டுற வரையும் டைம் எடுக்கிறது
இதெல்லாமா இன்னும் போடவே இல்லை. கிட்டா தம்பி சார் சொல்லுங்க. எடுத்தாச்சு துவினா, எடுத்தாச்சு ரெண்டையும். நான் இந்த பக்கம் போட்டுறேன். பொறுமையா கர்ணா செகண்ட் ஹாஃப் மட்டும் எடுத்துக்கோ. ரெண்டு கொஞ்சம் ஓகேண்ணா. ஆமாண்டா, நரசிம்மநாயக்கன் பாளையம்டா. நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு வர சொல்லு. நான் ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சுடுறேன், அதுக்கு வந்துடும். அதுக்கு போகிற வழியிலே ரைட் சைடில் கோயில் இருக்கும். அந்த லொக்கேஷனுக்கு போகிற வழியிலே ரைட் சைடில் கோயில் இருக்கும். ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி. நீங்க மெதுவாக வீசணும். தம்பி எந்திரிச்சு தூரமாக வந்து எடுத்துக்கா. டே தூரமாக வந்து எடுத்துக்கூடா. கையில வீசுங்க. கர்ணா
டே கருணா, கருணாகரன். அப்படியே ஒருத்தர் மாத்தி வீசக்கூடாதா, கருணா கையில் கொடுறா. எடுத்து தேங்காய் விளையாட்டு மண்டோட இது ஒரு 2 செகண்ட் மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கோ. 2-5 செகண்ட் மட்டும் எடுத்துட்டியா ஆல்ரெடி? போதும், கட் பண்ணிக்கோ. கட் பண்ணி எனக்கு போதும், விளாண்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு சைடா வாங்க காக்கா. மேடம் மேடம் கை பிடிச்சிங்க பாருங்க மேடம். இந்த கேமரா பாருங்க மேடம், இந்த கேமரா பாருங்க. அப்படியே அப்படியே மேடம். சார் இங்க பாருங்க சார். அப்படி சார். ப்ரோ நான் நீல்டர் பண்ணிக்கிறேன் ப்ரோ. நீங்க நீல்டர் பண்ணிக்கிறீங்க. நீல்டர் பண்ணி போடுங்க. நீல்டர். அப்பா சைடு வா. ப்ரோ காட்டுங்க ப்ரோ. கை பண்ணி திருப்பி கரெக்ட் ப்ரோ. புடிச்சு பாருங்க ப்ரோ. ஸ்மைல் ப்ளீஸ் அப்படியே இருங்க. வரும் சொல்றாங்க. ஓகே ஓகே தேங்க் யூ. யார் வேணா ஆசீர்வாதம் பண்ணலாம். இந்த மாதிரி கழுவி வச்சு வாங்க இப்படி வா. இதெல்லாம் நான் எடுக்கணும் சாட்சி. இதெல்லாம் வேணாம் தம்பி, இதெல்லாம் வேணாம். முக்கியமான நிகழ்வு. பாருங்க சார், சார் பாருங்க. மணி எத்தனை தம்பி? 6:30 மணிக்கு வர சொன்னால் 8:20. நம்ம கிளம்பி வர்றதுக்கு ஒரு நேரம் ஆயிடுச்சு. இப்போ அது தூரம் மட்டும் நம்மளுக்கும் ஒரு நேரம் தான் ஆயிடுச்சு. బియ్యం అంటే
அக்கா பொலிஷன் பாக்ஸ் சொல்லுங்க அது சோடி வா கேமரா சோடி வா அக்கா கேமரா பாருங்க இது சோடி अपने ये सोडी இதே பைட் இருக்கு எடுத்துட்டு வர சொல்றாரு கேக்குறாரு மாப்பிள்ள. மாப்பிள்ள ரெடியா தான் கொண்டு வந்திருக்காரு. ஆனா பேசல நான் ஒவ்வொரு கிலோ இருக்கு போட்டு அக்கா பின்னாடி போய் சொல்லுங்க முன்னாடி போய் வந்து அம்மா பாண்டிகா தானே அப்படியே போய் நில்லுங்க ஓரமா. ஆனதீங்க அல்லையா நம்மளுங்க இதெல்லாம் சாட்சா 2 செகண்ட் காமிச்சிங்க. இப்போ கட் பண்ணிக்கோ.
முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நிறைய இடத்துல நான் பேசினா அது வந்து உங்களால் அங்கே என்ன நடக்குது, அந்த என்ன மியூசிக்கு, என்ன இது பண்ணுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றனால நான் அந்த இடத்துல பேசாமல் விட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டியாச்சு, மெட்டி போட்டு அந்த மிதிச்சு அறந்தது பார்த்து அப்புறம் நலங்கு வைக்கிறதெல்லாம் நலங்கு வச்சு ஒரு 2-2.5 மணி நேரம் ஆச்சு. முகூர்த்தம் ஃபங்க்ஷன் மட்டும் அதை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துடணும்ல. ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தோடனே அப்புறம் இந்த ஆரத்தி எல்லாம் அவங்களாம் எடுத்துக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு. அப்படியே இப்போ நினச்சாலும் ஒரு மறக்க இப்போவுமே என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. கல்யாணம் ஆகிடுச்சா நமக்கு அப்படிங்கிறது. இந்த இதை இன்னும் எவ்வளோ நாள் எடுக்கும்னு தெரில. அந்த இன்னும் எப்படி சொல்கிறது, அது எப்படி சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. இது எப்படின்னா ஒரு மாதிரி நிஜமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது நிஜம்தான் ஏற்றுக்க இன்னும் எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படிங்கிறது தெரில. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து பொண்ணு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி அது ஏதோ பருப்பு அதெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே விளக்கேற்றுக்க சொன்னாங்க. அதையும் வந்து விளக்கேற்றியாச்சு. ஆனால் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தீங்க எல்லோரும், இதுக்கு முன்னாடி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகக்கூடாது, அது வந்து அந்த ஃபீலிங் வந்து இருக்காது அப்படிங்கிறது. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் கூட எனக்கு எதுவும் தெரில. ஆனால் நம்ம அந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அந்த ஃபீலிங் தனியாக தான் இருந்தது. அதனால் ஆல்ரெடி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு போனால் அது வந்து பழைய மாதிரி ஆகிடும், அந்த ஃபீலிங் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் எல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ரிசப்ஷன் வீடியோஸ் வரும். முகூர்த்தம் ஃபுல்லாகவே எங்களால் எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ, எவ்வளோ இதாக பட்ஜெட்டில் பண்ண முடியுமோ பார்த்து, எவ்வளோ ட்ரெடிஷ்னல் முக்கியமாக அதுதான். இதில் எந்த ஒரு இடத்துலையுமே ட்ரெடிஷ்னல் மாறாமல் அதை வந்து அப்படியே பண்ணியாச்சு. அதனால் ரிசப்ஷன் வந்து எனக்கு வந்து என்ன ஆசைன்னா ரிசப்ஷன் கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால நமக்கு டான்ஸ் இருக்குது, அது இதெல்லாம் இருக்கும். அதையும் வந்து பார்த்துட்டு கழுவி ஊற்றுறவங்களா இருந்தால் கழுவி ஊற்றிட்டு போட்டும், பார்த்துட்டு வாழ்த்துறவங்களா இருந்தால் தாராளமாக வாழ்த்துங்க. உங்களோட வாழ்த்துக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். நான் வந்து அதை அடுத்தது சீக்கிரம் ரிசப்ஷன் வீடியோஸ், இன்னும் வீடியோஸ் கைக்கு வரல, அதனால தான் போட முடியல. நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ரிசப்ஷன் வீடியோஸ் போட சொல்லி. ரிசப்ஷன் வீடியோஸ் போட்டு வரேன். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை கெட்டப்பில் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். ஃபங்க்ஷன் எப்படி இருந்தது, நல்லா இருந்துச்சா என்ன இதெல்லாம் தெரில. அதனால் நீங்கள் அதையும் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு இடத்துலையுமே யாரையுமே ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால எனக்கும் வந்து எல்லோ சாரி கட்டுறதில் பெருசாக உடன்பாடில்லை. நானும் கட்டிட்டேன். மாப்பிள்ளைக்கு வந்து இந்த நாமம் போடுறதுல பெருசாக உடன்பாடில்லை. இருந்தாலும் 2 பேர் வீட்லேயுமே எந்த ஒரு மனசுக்கும் நாம் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் எங்களால் என்ன இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ நாங்கள் வந்து அதை நீட்டாக இது பண்ணிட்டோம். இதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் வந்து இருப்பாங்க, நாங்கள் என்ன தான் பண்ணாலும் நாங்கள் குறைய மட்டும்தான் சொல்லுவோம் அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், வேறு இன்னும் இல்லை. எப்படியா இருந்தாலும் அவங்க பார்த்துட்டு முழுசாக கூட பார்க்க மாட்டாங்க. அதுக்குள்ளே ஒரே ஒரு மெசேஜ் பில்டப் ஓவர் அது இது இப்படின்லாம் இன்னும் எந்த காலத்தில் இருக்காங்க. என்ன எனக்கு அப்படியே அவ்வளோ கோவம் வருது. அப்படியே யார் அந்த ஐடி இருக்கவங்க டைரெக்டாக வந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடி பண்ணியிருந்தல்லப்பா அது நான் தான் அப்படின்னு நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்லிட்டாங்கன்னா கூட நம்ம அதை பேசி தீர்த்துட்டு போயிடலாம். மூஞ்சியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஆனால் நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அரைக்குறையாக ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு போக தெரியும். அது சில பேர் அது அப்படி தான் இருப்பாங்க. என்ன பண்ணாலும் அவங்களும் மாற மாட்டாங்க. என்னோடய ஃபங்க்ஷன் வந்து நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன். அதனால் யார் என்ன பண்ணாலும் ஓகே, நான் அது வந்து காதில் வாங்க போகிறது கிடையாது. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். நான் வந்து அதை கண்டுக்காமல் ஒரே டெலீட் பட்டன் தான் இருக்கும். எனக்கு நான் அதை டெலீட் பண்ணிட்டு நான் வந்து என்னோடய லைஃப் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வழக்கமாக கழுவி ஊற்றுறவங்க ஊற்றிக்கோங்க. என்கிட்டேருந்து ரிப்ளை வராது வழக்கம் போல். மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து பால் பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அப்படி அடுத்தது ரிசப்ஷனுக்கு ரெடியாக ஸ்டார்ட் ஆயாச்சு. ரிசப்ஷன் வீடியோஸ் முடிஞ்சளவு சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ரிசப்ஷன் வீடியோஸ் இன்னும் நல்லா இருக்கும். இது எப்படி இருக்குது என்னென்னு தெரில. ஆல்ரெடி அம்மா வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு செகண்ட் டைம் பார்க்குறது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். நிறையா விஷயம் அதில் நம்ம பேச முடிஞ்சிருக்காது. அம்மா வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரே இதாக போட்டு விட்டுருப்பாங்க. அதனால தான் நான் அதில் ஃபுல்லாகவே தெளிவாக வாய்ஸ் கொடுத்துருந்தது. வீடியோ முடிய போதுங்க. நம்ம அடுத்தது ரிசப்ஷன் வீடியோஸில் சந்திக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய் பாய்.